திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையின் அண்ணா போற்றி. கண்ணார முதற்கடலே போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி. கூடல் இலங்கு குருமணி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இன்றின் இளம்பெறை போலுமைற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்றோதுவார் முன். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெலாம் பூத்தாளை மாதுளம் தூரத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர் கோன்கழல் போற்றி. ஆழிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் உன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருபாத ஊரார் திருத்தாள் போற்றி. தெய்வ சேக்கிழாரடி போற்றி போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் என் அம்பலத்து ஆடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இறைவனின் திருவருள். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். ஒவ்வொரு வாரமும் எம்பெருமான் சிவபெருமான் சோமசுந்தர கடவுளான சொக்கேச பாண்டியன் சொக்கநாதர் என்று பல திருநாமங்கள் கொண்ட என் இறைவன் மதுரையில் வீற்றிருக்கும் சோமசுந்தர பெருமானின் சொக்கேச பெருமானின் திருவிளையாடல்கள் புராணமாக திருவிளையாடல் புராணம் ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய குருவருள் ஆன்மீக மையத்துல பார்த்துக்கிட்டு வரோம். அப்படியாக இன்னைக்கு 34வது படலமாக விடை இலச்சினை விட்டது. 35வது படலமாக தண்ணீர் பந்தல் வைத்தது. 36வது படலமாக ரசவாதம் செய்தது. அப்படின்னு இந்த 3 படலங்களை பார்க்க போறோம். இறைவன் இதை கதை போல நாம பார்க்க கூடாது. ஒவ்வொரு படலத்துக்கும் ஒவ்வொரு திருவிளையாடலுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. நாம அப்படி கதை மாதிரி பார்த்துட்டா அது நமக்கு கதை தான். உள்ள இருக்கிற உள் கருத்தை புரிஞ்சுக்கிட்டா அதை விட அமிர்தம் நமக்கு வேற எதுவுமே கிடையாது. பசியில் இருப்பவருக்கு எப்படி நாம ஒரு உதவி பண்ணா ஒரு பொருளா வாங்கி கொடுக்கறத விட அவங்களுக்கு ஒரு உணவா வாங்கி கொடுத்தா அவங்க மனசு எப்படி வாழ்த்தும். அது போல இந்த ஆன்மா நமக்கு எதுக்கு வந்திருக்கு? இறைவனை சென்றடையணும். பிறவி என்ற பெருங்கடலை நீந்தி இறைவனிடம் சென்றடையணும். அப்ப அந்த ஆன்மாவுக்கு தேவையானது எது? இறை. அந்த இறை என்ற பசிதான் இந்த ஆன்மாக்கு. அந்த பசியை தீக்கத்தான் ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் கேட்கணும், புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதுல என்ன இருக்கு, நமக்காக என்ன அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். மணிவாசகர் திருவாசகம் பாடி அவர் முக்தி பெற்றார். அதே திருவாசகத்தை பாடி நம்மள எத்தனை பேர் முக்தி பெற்றிருக்கோம் யோசிப்போமா? கண்டிப்பா இல்லை. ஏன்னா இருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் தேன் திருவாசகத்துல. மணிவாசக பெருமான் முக்தி அடைந்தார்.
அவர் நம்மால் பாட முடியாது, அவர் பாடியாவது நாம எடுத்து பாடி இறைவனடி சேரணுன்றதுதான் இறைவனோட எண்ணம் இல்லையா? அதுபோல் இந்த ஆன்மாக்கு பசி எடுக்குமா, ஆன்ம பசி, இறைவனிடத்தில் சென்று சேரணும்ன்ற பசி. அந்த பசிக்குத்தான் அவனுடைய திருவிளையாடல்களை நாத்தழும்பேற நாத்திகம் பேசின்னு சொல்லிட்டு ஒரு அந்த திருவாசகத்தை ஒரு வாசகம் வரும். நாத்தழும்பேற தில்லை கூத்தனை பத்தி தான் பேசணும். அவன் நினைக்கணும், அவனை பேசணும், அவனை பேசி 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 நாக்குல சூடு போட்டா உடம்புல எப்படி ஒரு தழும்பு வருதோ அந்த தழும்பு நாக்குக்கு வரும். தொண்டை கட்டி போகணும், உடம்பு மெலிஞ்சு போகணும். இறைவனை பேசி இத்தனையும் அவனை பத்தி பேசி நமக்கு ஆகணும், அது நல்லது. இது போல திருவிளையாடல் புராணங்கள் இதெல்லாம் கேட்கணும். அப்பதான் சுவாமி இவ்வளவு அற்புதங்கள் பண்ணிருக்காரா இந்த மதுரை மாநகரில, நாடுடைய சிவனே போற்றி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அழகான பதில் மதுரையில இருக்கு. தென்னாட்டுல தான்ப்பா உன்னை நாங்க சிவனேன்னு கூப்பிடுறோம், என் நாட்டுக்கும் நீ இறைவனாக கருதப்படுகிறாய். மதங்களை கடந்தவன் இறைவன் சிவபெருமான். அதாவது தென்னாட்டுல உன்னை சிவனேன்னு நாங்க அழைக்கிறோம், என் நாட்டிற்கும் இறைவன். புரியுதுங்களா? அது போல மதுரையின் திருவிளையாடல் 35, 34, 35, 36வது படலங்களாக திருவிளையாடல்களாக பார்க்க போறோம். உன்னை சிங்காரித்து உனதழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன் சொக்கநாதா 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 சொக்கநாதா. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா நீதா. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா நீதா. மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே, மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே, மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே, எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா, எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா 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 சொக்கநாதா. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா நீதா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அழகான இறைவா சிவபெருமானே, ஆடக மதுரை அரசே, சொக்கேச பெருமானே, உன்னையே நினைக்க உந்தனை என்னாலும் நினைக்க உனக்கு பணி செய்ய அடியேனுக்கு வரம் தா இறைவா அப்படின்னு அவனுடைய பாதத்தை வணங்கி இந்த 3 படலங்களையும் சொக்கேச பெருமானின் திருவடியில் சமர்ப்பிக்கிறோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இப்போது 34வது படலமாக விடை இலச்சினை இட்டது அப்படின்னு பார்க்க போறோம். அது என்ன லட்சினை? விடை இலச்சினை இட்டது அப்படின்னா என்ன? என்னமோ சாமி விட்டுட்டு வந்துட்டாரோ அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? ஆனா அதுல நம்ம அந்த தலைப்பை முழுசா நல்ல தெளிவா படிச்சோம்னா நமக்கு புரியும். விடை லட்சினை இட்டது. லட்சினை அப்படின்னா அடையாளம், சின்னம். இப்ப நம்ம கதவு
எங்கேயாச்சும் போனோம்னா கதவை பூட்டுவோம். சாவி பூட்டு இருக்கு, சாவி போட்டு பூட்டிட்டு ஒரு முறை இழுத்து பார்த்துட்டு போவோம். கதவு பூட்டி இருக்கு, நாம வந்து பார்த்தா அதே சாயல்ல இருக்கணும். நாம சாவி போட்டு கதவை திறக்கிறதா இருக்கணும், சாவி போட்டு கதவை திறக்கிறதா இருக்கணும். அப்ப நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்கும்? நம்ம வீட்டுக்கு யாரும் திருடல, எந்த திருடனும் வரல, நம்ம வீடு பாதுகாப்பா இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். அது போல அந்த காலத்துல எல்லாம் லட்சினை அப்படின்னா ஒரு சின்னத்தை பதிப்பாங்க. ஒரு கோவிலாக இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், ஒரு சின்னத்தை பதிச்சு வச்சுட்டு போவாங்க. அதுதான் லட்சினை, சின்னம் அப்படின்னு அர்த்தம். விடை அதாவது விடை லட்சினை இட்டது. விடைனா இறைவனுடைய வாகனமான நந்தீஸ்வர பெருமான் தான் விடை லட்சினை ஈட்டது அப்படின்னு. அது ஏன், அது எதனால அப்படின்னு இப்ப பார்க்க போறோம். குலபூஷண பாண்டியன் மிக அழகாக ஆட்சி, அருமையான ஆட்சி. மதுரையில குலபூஷண பாண்டியன் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் இறைவா சிவபெருமானே சொக்கேச பெருமானேன்னு அவரை வணங்கி அவன் தாளை இறுக பற்றி கொண்டு, அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருகி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையேன் தனக்கு செம்மையே யாய சிவபதமளித்த என் செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது நீயே. மணிவாசக பெருமான் சொல்வார். அது போல பாண்டிய மன்னர்கள் வழியாக வர ஒரு பாண்டிய மன்னர்களும் இறைவனுக்கு, இறைவனின் அடுத்தடுத்து வரவங்க, இறைவனுக்கு அப்பார் அடுத்தடுத்து அவருடைய மகன் இன்னொருவருடைய மகன் இப்ப ஆட்சி குலபூஷண பாண்டியன் நடத்திக்கிட்டு இருக்கார். அவ்வளவு சந்தோஷமா இறைவனுடைய திருப்பாதத்தை பற்றி அந்த நாட்டை செல்வ வளம் மிக்க நாடாக மாற்றி அழகா வச்சுக்கிட்டு இருக்கார். மக்கள் குறைவில்லாம, பஞ்சம் இல்லாம, பட்டினி இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, ஒரு குறையுமே இல்லை. இப்படி இருக்கும் பொழுது காஞ்சி மாநகரத்தை மையமாக கொண்ட சோழவள நாடு, மதுரை பாண்டி நாடு, காஞ்சி மாநகரம், கச்சி ஏகம்பர் இறைவன், ஏகம்பனாக நின்ற இறைவன், இறைவனாக நின்ற இடம் கச்சி ஏகம்பம். ஆரதனில் மணல் குவித்து அரிய பூஜை செய்த என் அம்மை ஏகாம்பரி அழகாக வீட்டிருக்கும் காஞ்சி மாநகர். அந்த காஞ்சி மாநகர் சோழவள நாடு. இந்த சோழவள நாட்டை ஆட்சி செய்யும் சோழ ராஜா காடுகளை வெட்டி திருத்தி அந்த நகரத்தை அவன் உருவாக்கியதால் காடு வெட்டி சோழன் அவனுக்கு பெயர். அந்த ராஜாக்கு என்ன பெயர்? காடு வெட்டிய சோழன் அப்படின்னு அந்த ராஜாக்கு பெயர். ஆனா என்னதான் பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடு அப்படி இருந்தாலும் இந்த சோழ நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் ஆகாது. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி போல. என் நாட்டுக்கு சண்டை கிடையாது, என் நாட்டுக்கு நீ வர வேண்டாம், உன் நாட்டுக்கு நான் வரல, அவங்க நாட்டை பார்த்துக்கிட்டு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த காடு வெட்டிய சோழனுக்கு மதுரை மாநகரத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் சொக்கேச பெருமான் மேல அதிகமான காதல். காதல்னா கணவன் மனைவி இடத்தில் வைக்கின்ற காதலையும் மிதிமிஞ்சின காதல், மிதிமிஞ்சிய காதல், அதிகமான காதல். நினைச்சுக்கிட்டே இருப்பார் அவரை நினைச்சு இறைவா உன்னை நான் எப்ப பாப்பேன், இறைவா சுந்தரேச பெருமானே உன்னை நான் எப்ப தரிசனம் பண்ணுவேன், உன்னை எப்ப பாப்பேன், கண்ணார கண்டு எப்ப நான் உன்னை துதிப்பேன், இந்த நாட்டுல இருக்கனே பாண்டியன் என்னுடைய எதிரியாச்சே, நான் வந்தான்னா இந்த பாண்டியன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டானே, இறைவா நான் உன்னை எவ்வாறு வந்து தரிசனம் செய்வேன். பல நாள் ஏக்கம். அந்த காடு வெட்டிய சோழன் அந்த ராஜா ஒரு ராஜா போலவே இருக்க மாட்டாராம். ஒரு மணிமுடி தரித்திருக்க மாட்டார், மணிமாலை இருக்க மாட்டார், வைர வைடூரிய
ஆபரணங்கள் பட்டாடைகள் அணிந்திருக்க மாட்டார். அவரே அப்படியே சுத்தமா பாத்தீங்கன்னா ஒரு சன்னியாசி போல இருப்பார். நெற்றியில் நீர் அணிந்து நெறியாக்க உனை நினைந்துன்றத போல நெற்றியில் திருநீரு, கழுத்தில் ருத்ராட்சம், நாவில் இறைவனின் திருநாமம். அது போல அந்த சோழ ராஜா இருப்பாராம். பாக்குறதுக்கு ராஜானே தெரியாது. அப்படிதான் அவரு ஆட்சி பண்ணினார். இறைவன் மேல் விட்ட அன்பின் காரணமாக அவரை அப்படிதான் ஆட்சி பண்ணினார். அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் சாப்பிடவும் இல்ல, காலையிலிருந்து உணவு எடுத்துக்காமையே இருக்கார். காலையிலிருந்து உணவு எடுத்துக்காமையே இருக்கார். மந்திரிகள் வந்து சொல்றாங்க, மனைவி வந்து சொல்றாங்க, எல்லாரும் வந்து சொல்றாங்க, ராஜா கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்க. இல்ல எனக்கு வேண்டாம், என் மனம் இன்று சற்று சரியில்லை, என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னை சற்று தனியாக விடுங்கள் அப்படின்னு அந்த ராஜா சொல்றார். அந்த மனைவியும் அவங்களும் எதுவுமே சொல்லல. சரி, ராஜாவுடைய பேச்சுக்கு மறுப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க போயிடுறாங்க. அப்ப ராஜா என்ன பண்றார், சதா சிவத்தையே நினைச்சுட்டு இருக்காரு. சிவபெருமானே சொக்கேசனே உன்னை கண்ணார என்னைக்கு பாப்பனும், இந்த தூக்கிய திருவடியை என்னைக்கு தரிசனம் பண்ணணும், என் உயிர் என்னைக்கு உன்னிடத்தில் வந்து சேருமோ அப்படின்னு அப்படி அழுதுகிட்டே அப்படியே பட்டாராம் பாருங்க. தூங்கிட்டார். தூங்கின உடனே சொக்கேச பெருமான் யார், தயாபரனாச்சே, கருணாமூர்த்தி இல்லையா, அவர் என்ன பண்ணாராம், அந்த ராஜாவுடைய கனவுல போய் சொல்ற, சோழ ராஜா எழுந்துரு, சுவாமி நீங்க தானா, என் முன்னாடி நிற்பது நீங்க தானா. சித்த பெருமானுடைய வடிவில் சோழ ராஜாவினுடைய கனவில் சென்று இறைவன் காட்சி தந்து பேசுகிறார். சுவாமி நீங்க தானா, நான் காண்பது கனவா நனவா சுவாமி அப்படின்னு அழுகுறாராம். தான் கண்டது கனவா நனவா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே ராஜா இருக்கும்பொழுது இறைவன் திருவாய் மலர்ந்து சொல்றார், என்ன உனக்கு இப்ப என்ன, நீ காலையிலிருந்து சாப்பிடல. அப்படியே ஒரு சகஜமா பேசுறார். ஒரு நண்பன் எப்படி ஒரு இன்னொரு நண்பன் கிட்ட பேசுவோம், அது போல சுவாமி பேசுறார். என்ன ஆச்சு உனக்கு, காலையிலிருந்து நீ சாப்பிடலையாமே, காலையில இருந்து சாப்பிடல, ஏதோ மாதிரி இருக்க, என்னதான் உனக்கு பிரச்சனை, என்ன ஆச்சு முதல்ல சொல்லு. சுவாமி இறைவா சிவபெருமானே அப்பான்னு கூப்பிட்டா கூட பொறுமையா அப்பறேன்னு கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு, எப்படி கூப்பிடுறதுனே தெரியல சுவாமி, உன்னை வந்து நான் பார்க்கணும், உன் திருவடியை தரிசனம் பண்ணணும், உன்னை யார தழுவிக்கணும்னு ஆசையா இருக்குப்பான்னு அவரு சொன்னாராம். யாரு, ராஜா. அந்த சொன்ன வார்த்தைக்கு இறைவன் சொல்றார், காஞ்சி மாநகரத்தில் நான் இல்லையா, என்னை நீ அங்கு தரிசனம் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டார். இறைவா, 1000 இடங்களில் உன் திருவுரு இருந்தாலும் மதுரை மாநகரில் ராஜராஜனாக அமர்ந்திருந்த உன் திருக்கோலத்தை காணவே என் மனம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறது இறைவா. என்ன சொல்றார், எத்தனை தான் உன்னுடைய திருமேனிகளை நான் கண்டாலும், உன் திருமேனியை நாம் பார்த்தாலும், மதுரையில் நீ ராஜராஜனாக வீட்டிருக்கிற உன்னுடைய திருமேனியை, உன்னோட அழகு வடிவத்தை என் கண்ணார நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னதுக்கு இறைவனுக்கே மனசு மாறி போச்சு. சரி, இப்ப என்ன உனக்கு, என்ன நீ பார்க்கணும் அவ்வளவுதானே, இன்னைக்கு பொழுத விடு, நாளைக்கு பகல் பொழுது போகட்டும், நாளைக்கு ராத்திரி எப்படி வரணும், சோழ நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் ஆகாது. பாண்டியனும் பாண்டிய மக்களும் மதுரை மாநகரத்தில் வீட்டிருக்கும் மக்களும் அனைவரும் உறங்கிய நேரத்தில், இறைவன் சொல்றார், நல்லா கேளுங்க, பாண்டியனும் பாண்டிய மக்களும், அதாவது மதுரை மாநகரத்தில் வசிக்கின்ற மக்களும் காவலர்களும் அனைவரும் உறங்கிய நேரத்தில் நீ சோழ நாட்டிலிருந்து, காஞ்சி மாநகரிலிருந்து மதுரைக்கு வா, இரவில் எம்முடைய பரிபூரண தரிசனத்தை யாம் உனக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி இறைவன் மறைகிறார். இந்த சோழராஜா அப்படி எழுந்து உட்காரார், ஆனந்த கூத்தாடுறார், தாண்டவம் புரியல அவருக்கு. நாம என்ன வேண்டனமோ அது நமக்கு கிடைக்குதுன்னும் போது எவ்வளவு சந்தோஷம்.
பட்டினியா இருக்கிறவங்க சாப்பாடு போடுறப்போ கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம். குழந்தை வரம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம். ரொம்ப ஏழையா இருக்கிறவங்களுக்கு பணம் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம். அதை விட பன்மடங்கு சந்தோஷம். அதை விட பல மடங்கு சந்தோஷப்படுறார் ராஜா. ஏன்? எங்க அப்பனை பார்க்க போறேன். யார? மதுரை ஆடக மதுரை அரசனை பார்க்க போறேன், சொக்கேச பெருமானை பார்க்க போறேன், அவனை திருவடியை தரிசனம் பண்ண போறேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த பகல் பொழுது எப்படி போக போகுது அப்படி தவிச்சுக்கிட்டு இருப்ப. ஒரு மனைவி தன் கணவன் வெளி இடத்துல வேலை செய்யறாங்க, வெளியே போய் வேலை செய்யறாங்க அப்படின்ற பட்சத்துல, வெளிநாட்டுல போய் வேலை செய்யறாங்கன்னா அவர் வராரு அப்படின்னா அத்தனை மாசம் காத்துக்கிட்டு இருந்த அம்மா அந்த இப்ப காலையில வந்துருவாரு 10 மணின்னா அன்னைக்கு இரவுல இருந்தே தூக்கம் வராதாம். இந்த 10 மணி எப்ப ஆக போகுதுன்னு தெரியலையே, நம்ம கணவர் வருவார், நம்ம எப்ப அவரை பார்ப்போம், பார்த்து 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. அந்த ஏக்கம் அந்த இடத்துல அவங்க மனசு எப்படி துடிக்கும், பரிதவிக்கும் இல்ல. தன் கணவனை பார்க்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கும்ல, பார்க்கணும். அதே நிலைதான் அந்த சோழ ராஜாக்கு. எப்ப நாம அடுத்து இரவாக்கும், இறைவனை போய் எப்ப தரிசனம் பண்ணுவோம், சிவபெருமான போய் எப்ப பார்ப்போம், ஏங்கிக்கிட்டு இருக்கார். அப்படி பொழுது வெடியுது, அந்தி சாயுது, சூரியன் மறைகிறார். ஒரு அர்த்த ஜாமம் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு 8-9 மணி வச்சுக்கோங்களேன். இப்பதான் நாமெல்லாம் ரொம்ப நேரம் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அப்பெல்லாம் அப்படி கிடையாது. 7-8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. இந்த சூரியன் மறைஞ்ச உடனே விடிய கால எழுந்திருச்சுக்குவாங்களாம். அது போல அவங்க எல்லாம் ஊர் அடங்கட்டும்னு நினைச்சு, தானே ராஜா போல அலங்காரம் கிடையாது, ஆனாலும் மக்கள் தெரிந்து கொள்வார்கள். அதனால அந்த வேடத்தையும் மாத்தி வேற்றுரு கொண்டு வேறொரு உருவம் தரித்து, உருவம் இல்ல வேறொரு அதாவது வேறொரு வேடம் தரித்து வேறொரு வேடத்தை மாற்றிக்கொண்டு அவர் காஞ்சி மாநகரில் இருந்து மதுரை மாநகருக்கு செல்றார். பல நதிகள், பல ஆறுகள், ஏரிகள், குளங்கள், குட்டைன்னு மலை, சமவெளி எப்படியோ கடந்து ஓடுறார். அவர் எப்படி ஓடுறாராம், குதிரைய எப்படி வச்சிருக்கார், தன்னுடைய சிவ பக்தியை குதிரையாக கொண்டு செலுத்துகிறார். வேகமா சிவசிவா 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 அரஹர மகாதேவா அரஹர மகாதேவா அரஹர மகாதேவான்னு அந்த குதிரைய சிவ பக்தி கொண்டு செலுத்திக்கிட்டு இருக்கார். பஞ்சாட்சரத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கார். சிவபெருமானே சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம அப்படின்னு அதை சொல்லிக்கிட்டே, அந்த பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கிட்டே அந்த குதிரையை செலுத்திக்கிட்டே இருக்காரு. பல வகை நிலங்கள், மலைகள், ஆறுகள், நதிகள்னு கடந்து எல்லாத்தையும் கடந்து வந்து வைகை நதி முன்னாடி நிக்கிறார். இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சே, இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் வந்துருவாரு போல இருக்கே, மதுரை மாநகரமே விடிஞ்சு போயிரும் போல இருக்கே, நாம வந்த வேலை ஆக்கலையே, ஆற்றுல கரபுரண்டு வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கே, சொக்கநாதா என்ன கனவுல வந்து அழைச்சது உண்மைனா, இந்த ஆற்றுல கரபுரண்டு ஓடுற நதியை தாண்டி நான் எப்படிப்பா உன்னை வந்து பாப்பேன். அழறார், கண்ணீர் பெருக்கெடுத்து அழறார். அப்பா நான் உன்னை வந்து எப்படி பாப்பேன், ஆத்துல தண்ணி கரபுரண்டு ஓடுதே, என்னால வந்து உன்னை பார்க்க முடியாது, இதை தாண்டுற சக்தி எனக்கு இல்லையேன்னு அழம்பொழுது தயாபரன் நினைத்த தருணத்தில் அந்த வைகை வற்றி போனது. ஆண்டவனால எதையும் செய்ய முடியும் இல்லையா? நினைத்த தருணத்தில் அந்த வைகை வற்றி போய் மதுரை மாநகரத்தில் கால் எடுத்து வைக்கிறான் சோழ மகாராஜா. அப்படி கால் எடுத்து வைக்கும் போது அந்த நகர் காவலர்கள் தூங்கிட்டாங்க. இறைவனுடைய திருவருள் புரிஞ்சுக்கோங்க. மாநகரமே தூங்குது, மதுரை மாநகரமே உறக்கம் என்ற மயக்கத்தில் இருக்கிறது. சிவபெருமானின் திருவிளையாடலால் புரியுதா? யாரும் தூங்கல, உறக்கம் என்ற மயக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறது மதுரை மாநகர். அது போல தூங்கிக்கிட்டு இருக்காங்க வாயர் காவலர்கள். நேரா போறாரு. போனா முதல் அந்த இறைவனுடைய சன்னிதானத்துல காஞ்சி மாநகரத்துல மீனாட்சி அம்மனுடைய கோவில்ல வடக்கு வாசல் வழியாகத்தான் உள்ள போறார். அங்க போகும்போது கதவு சாத்தி இருக்கு. கதவுல வாயிற்காவலர்கள் நிக்கிறாங்க. சிவசிவான்னு சொல்ல அவங்களும் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும்போது திருக்கதவு தானாக திறக்கப்பட்டு
சோழ மகாராஜா உள்ளே செல்கிறார். உள்ளே சென்று இறைவனின் கர்ப்ப கிரகத்தில் சோமசுந்தர பெருமானாக இந்திரனின் பழி தீர்த்த என் இறைவன், யானையின் சாபத்தை போக்கிய என் கடவுள், பல பல பாண்டியர்களின் பிரச்சனைகள் தீர்த்த என் ராஜராஜன் அழகான திருக்கோலத்தில் லிங்க ஸ்வரூபியாக அழகாக எழுந்த திருமேனியின் திருக்கதவை திறந்து, சுவாமி கர்ப்ப கிரகத்தினுடைய திருக்கதவை திறந்து சோழ மகாராஜாவுக்கு அழகா தரிசனம் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? அழகா அப்படி நின்று பாக்குறாரு. ஆனந்த கூத்தாடுறார் ராஜா. என்ன சொல்றதுன்னே தெரியல ராஜாக்கு. என்ன பேசுறது, எதை பண்றது ஒண்ணுமே புரியல. என்னென்னமோ நினைக்கிறாரு, என்னென்னமோ பேசுறாரு. சுவாமி இத்தனை அழகா, நீங்க இத்தனை அழகா, அப்படி கிள்ளி முத்தம் கொடுக்குறாரு. ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா ஒரு குழந்தைய அப்படி அப்படி ஆசையா பாப்பாளாம். அப்படி கிள்ளி அப்படி அந்த கன்னத்தை கிள்ளி அப்படி ஒரு முத்தம் கொடுப்பாராம். அது போல கொடுக்குறாரு. ஆனந்த கூத்தாடுறார், உட்கார்றார், சிவசிவான்றார், கட்டி தழுவிக்கிறார், என்னென்னமோ பண்றார். அவர் பண்றது அவருக்கே தெரியல. நேரங்கள் போய்கிட்டே இருக்கு, காலங்கள் கடந்துகிட்டே இருக்கு, நேரங்கள் விறுவிறுன்னு போய்கிட்டே இருக்கு. இறைவன் திருவாய் மலர்ந்து அழுந்தார். சோழ மன்னா போதும், என்ன நீ தரிசனம் பண்ணது போதும், நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, கிளம்பு, சென்று வா அப்படின்னு இறைவன் சொல்றார். உடஞ்சு போயிட்டார் ராஜா. என்ன ஆனா உடஞ்சு போயிட்டார் அந்த இடத்துல. சுவாமி என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க, இன்னும் இந்த திருமேனிய நான் கொஞ்ச நேரம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேனே, என்ன போன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களே, என்ன போன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களே சுவாமி அப்படின்னு அழுறார். அப்படி அழும்போது, சரி இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லலாம் சுவாமி. அப்போ இவருடைய மனநிலைமை என்ன இருக்கும்? பாலினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி, தேனினை சூரிந்து புறம் புறம் தெரிந்த, தேனினை சூரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், எங்கெழுந்து அருளுவரியே, எங்கெழுந்து அருளுவரியே அப்படின்னு இவருடைய மனநிலைமை என்ன இருக்கு? நான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடிச்சிட்டேன், பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ, அம்மா கூட குழந்தை அழுதுச்சுன்னா தான் பால் கொடுப்பா, என்ன நீ உன் திருக்கோவிலுக்கே வர வச்சிருக்கிற, எதிரி நாடுன்னு தெரிஞ்சு கூட உன்னுடைய திருக்கோவிலுக்கு வர வச்சு உன்னுடைய திருக்கோலத்தை காட்டுற நீ என் தாயினும் சிறந்தவன். சோழராஜா, மன்னா போதும், என்ன தரிசனம் பண்ணது போதும், சென்று வா. சுவாமி உங்களை விட்டு என்னால போக முடியலையே, நான் உன்னை போக சொல்லல, புரியுதா? புரிஞ்சுக்கோ, ஏன் நான் அப்படி சொல்றேன்னு புரியும். சுவாமி என்னால உங்களை விட்டு போக முடியாது, இதனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்க பாத்துக்கோங்க. ராஜா என்ன சொல்ற? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்க பாத்துக்கோங்க, உங்க தெரியாததா? அண்ட சராசங்களை அடுக்கடுக்காய் அமைத்த நீ என் குறைகள் தீர்த்தல் பெரிதோ அப்படின்னார் நடராஜர் பத்துல. அண்டங்களை அடுக்கடுக்காய் அமைத்த நீ என் குறைகள் தீர்த்தல் பெரிதோ அப்படின்னு கேட்டார் நடராஜர் பத்துல. அது போல இந்த சின்ன பிரச்சனைக்கு நீ பதில் சொல்லிக்கோ, நான் உன்னை விட்டு நான் போக மாட்டேன், எனக்கு உன்னை பார்க்கணும், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அந்த சோழ மன்னன் சொல்ல, இறைவன் சொல்றார், மன்னா நீ இப்ப போகலன்னா உனக்கு வழி விட்ட நதி மேலையும் அந்த பாண்டியன் கோவப்படுவான், அந்த நகரத்தை பாதுகாக்கின்ற காவலர்கள் மேல கோவப்பட்டு அவங்கள நாடு கடத்துவான்.
இந்த கோவிலை பாதுகாக்கின்ற பாலகர்கள், அது பாதுகாக்கின்றவங்களை அவங்களையும் நாடு கடத்துவான். உன்னால இன்னொருத்தருக்கு பிரச்சனை வரக்கூடாது, அதுக்காக நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு. சுவாமி, மறுபடியும் நான் உங்களை எப்ப தரிசனம் பண்றது? அதெல்லாம் பாத்துக்கலாம். சுவாமி என்ன சொல்ற? அதெல்லாம் பார்க்கலாம், முதல்ல நீ கிளம்பு. சூரியன் வரப்போகுது, அந்தணர்கள் வந்துருவாங்க, உடனே ராஜாவும் என்ன வழிபட வந்துருவான், நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு ஒரு வழியா சோழ மகாராஜாவை காஞ்சிபுரத்துக்கு வழி அனுப்பி வச்சுட்டு அந்த நதி எப்படி முதல்ல ஓடிட்டு இருந்துச்சோ அது போல மாத்திட்டு, துவாரபா அந்த வாயிற்காவலர்களை அதே போல அந்த இடத்துலயே வச்சு கதவை சாத்தும் பொழுது, திறந்த கதவை சாத்தணுமா இல்லையா, சாத்தும் பொழுது வழக்கமாக பாண்டிய நாட்டில் மீன் சின்னத்தை தான் நச்சீனமாக பதிப்பார்கள். அந்த வாயில்ல மீன் சின்னத்தை தான் பதிப்பாங்க. ஆனா சுவாமி தன்னுடைய விடையை நந்தியம்பெருமானை லட்சினையாக பதிக்கிறார். பதிச்சுட்டு உள்ள வந்துட்டாரா, அந்தணர்கள் வர்றாங்க, வாயிற்காவலர்கள் கதவை திறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. என்னது, நாம மீன் சின்னத்தை தானே லட்சுமியா வச்சோம், இது எப்படி விடை வந்திருக்கு, இது எப்படி நந்தியம் பெருமான் இதுல வந்திருக்காரு? ராஜா என்னமோ ஆயிருச்சு. இவ்வளவு பெரிய பாண்டிய நாட்டுல இவ்வளவு காவல் இருக்கிற நம்ம கோவிலுக்குள்ள யாரோ வந்திருக்காங்க, மீன் சின்னத்தை வைக்கிறது இருந்தது, ஆனா இப்ப விடை சின்னம் இருக்கு. அம்பாள் பக்கத்துல இருந்து புன்முறுவல் சிரிக்கிறா அம்பா. ராஜா வேகமா வந்துட்டான், வேகமா, யார் இதை பண்ணினது? இவ்வளவு பெரிய பாண்டிய நாட்டில் யார் இதை செய்தார்கள்? என் இறைவனையே, இறைவன் திருக்கதவு திறக்கப்பட்டிருக்கிறது, உள்ளே ஏதோ நடக்கப்பட்டிருக்கிறது, என்ன நடந்தது என்று எனக்கு இப்பொழுது தெரிய வேண்டும். ஒன்னு பாண்டிய ராஜா கோபப்படுறார். என்ன ஆச்சு, யார் வந்தது? இவ்வளவு காவலை மீறி யார் வந்திருப்பா? லட்சணை எப்படி மாறி போச்சு அப்படின்னு ராஜா அப்படியே கோவப்படுறார். அம்பாள் பக்கத்துல உட்காந்து சிரிக்கிறா. ஏன் இப்படி பண்ணீங்க? சுவாமி சொல்ற, நான் எதுவும் பண்ணல சுவாமி, எனக்கு தெரியாத உங்களை பத்தி. நான் தான் சொன்னேன், என்னோட சின்னத்தை தான் பதிக்கணும்னு நான் சொன்னேனா இல்லையா? மாத்தி ஏன் வச்சீங்க? அது ஒரு குழப்பத்துல மாத்தி வச்சுட்டேன். குழப்பம் மனநிலைமை மாறுவது என்பது மனிதர்களுக்கு, எல்லாம் வல்ல இறைவனுக்கு அல்ல. நீங்க ஏன் மாத்தி வச்சீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அதையும் நீங்களே போய் பண்ணுங்க. நீங்களே போய், இப்ப அவன் வைக்கிறான், இந்த பாண்டிய குலபூஷண பாண்டியன் நின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான், மக்களை ஏதாவது அவன் தண்டிக்கிறதுக்குள்ள நீங்க போய் பதில் சொல்லுங்க அப்படின்னு அம்பாள் மீனாட்சி பார்த்து, சுவாமியை பார்த்து வார்த்தையில் சொல்லாமல் கண் பார்வையிலேயே பேசுறா. இறைவனும் அசரீரியாக காட்சி தரார். பாண்டியா, கவலை கொள்ளாதே. நேற்று இதே திருக்கோவிலில் சோழராஜாவை யாம் எழுந்தருளச் செய்தோம். அவனை என் திருமேனி கொண்டு அவனை வணங்கச் செய்தோம். நீ கவலை கொள்ளாதே. உனக்கு, மனிதர்களாகிய உங்களுக்கு தான் வேறுபாடுகள் உண்டு. இறைவனான எனக்கு அன்பு மட்டுமே தேவை. அந்த ராஜா என் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தான், என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். நீங்க, உங்க மனசுக்குள்ள வேறுபாடு இருக்கும், ஆனா என் மனசுக்கு நீங்க எல்லாருமே என் குழந்தைங்க தான். புரியுதா? அதுக்காகத்தான் ராஜா சோழ மன்னனை வர வச்சு, அந்த சோழ மன்னனை சீக்கிரம் அனுப்பியும் வைத்து, வந்து சென்றது உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக லட்சினையை மாற்றி அமைத்தேன். மீன் லட்சினைக்கு பதிலாக விடை லட்சினையை வைத்தேன் அப்படின்னு இறைவன் திருவாய் மலர்ந்து சொல்றார். சிவசிவா, இறைவா, சிவபெருமானே, யான் எவ்வண்ணம் தவறு செய்தேன், என்னை மன்னித்தருள வேண்டும் அப்படின்னு பாண்டிய மன்னன் இறைவனுடைய பாதத்தை சரணாகதி அடைகிறான். இந்த படலத்துல நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, மனிதர்களாகிய நமக்குத்தான் வேறுபாடுகள், வேறு தெய்வங்கள் பல. இறைவன் ஒருவனே, அவன் சிவபெருமானே. அவனுக்கு தேவை
பணமோ நகையோ பொருளோ அபிஷேக பொருட்கள் வாங்கி தரணும், எனக்கு இந்த அலங்காரம் பண்ணிக்கணும், வைரம் வைடூரியம்லாம் எனக்கு வேணும்னு அவன் ஒரு காலம் கேட்கல. அவன் கேட்பது பூரண சரணாகதி, தூய்மையான அன்பு. ஒரு மனைவி தன் கணவனிடத்தில் எந்த அளவு அன்பு வைத்திருப்பாளோ, ஒரு மனைவி தன் குழந்தையின் மேல் எந்த அளவு பாசம் வைத்திருப்பாளோ, அந்த பாசத்தை, அந்த அன்பை, அந்த காதலை இறைவன் மீது நாம செலுத்தணும். அந்த அன்பை மட்டும்தான் இறைவன் கேட்கிறார். அந்த அன்பு செய்தாலொழிய இந்த பிறவி பிணி தீராது. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இப்படியாக இந்த படலம் முடிஞ்சது. இப்ப 35வது படலமாக தண்ணீர் பந்தல் வைத்தது. இந்த குலபூஷண பாண்டியன் ஆட்சி புரிந்து 2 மகன்கள் அவருக்கு. ராஜேந்திர பாண்டியன், ராஜசிம்மன் அப்படின்னு 2 மகன்கள் அவருக்கு. இந்த குலபூஷண பாண்டியன் இந்த மகன்களை வளர்த்து இறைவனுடைய திருவடியை போய் சேர்ந்தார். இப்ப அரசாட்சி பொறுப்பேற்றிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர பாண்டியன். இந்த ராஜேந்திர பாண்டியன் என்ன பண்ணார், அந்த காடு வெட்டிய சோழ மகாராஜாக்கு பரிசுகளை அனுப்பி வச்சார். அவரும் இவருக்கு பரிசு அனுப்பினார். பாண்டியன் சோழனுக்கும், சோழன் பாண்டியனுக்கும் பல பரிசுகளை அனுப்பினாங்க. இப்ப பகைமையா இருந்த தேசம் நட்பு தேசமாக மாறுச்சு. இந்த நட்பு இன்னும் பலமாகணும் அப்படின்னு நினைச்ச சோழ ராஜா தன்னுடைய மகளை பாண்டியராஜனுக்கு, அதாவது ராஜேந்திர பாண்டியனுக்கு மனம் முடித்து தரணும் அப்படின்னு நினைச்சார். அவர் என்ன நினைச்சார், மனம் முடித்து தரணும் அப்படின்னு நினைச்சார். அவருக்கு இந்த பாண்டிய ராஜாவுக்கு, குலபூஷண பாண்டியனுக்கு 2 மகன்கள் இல்லையா? எப்பவுமே மூத்த மகனுக்கு தான் பட்டம், மூத்த மகனுக்கு தான் பரிவட்டம், மூத்த மகனுக்கு தான் ராஜ பதவி. அடுத்து எத்தனை மகன்கள் பிறந்தாலும் மூத்த மகனுக்கு தான் எல்லாம் செய்யணும். இந்த ராஜசிம்மன் என்ற வக்ரம் பிடிச்சவன், தனக்கு தான் எல்லாம் கிடைக்கணும், தான் முதல்ல திருமணம் பண்ணிக்கிட்டா நமக்கு கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்துல அந்த சோழ ராஜாவுடைய மகள் மீது வைத்த அன்பின் ஆசையின் காரணமாக, காதலின் காரணமாக அந்த காஞ்சி மாநகர் சென்று தான் ராஜா என்று சொல்லி அந்த மகளை, சோழ மன்னனின் மகளை திருமணமும் செய்து கொள்கிறார். யாரு? ராஜசிம்மன். இது தெரிந்த ராஜேந்திர பாண்டியனுக்கு கோவம், தன்னுடைய தம்பி இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு கோவம். அவன் திரும்பி வந்து, இந்த ராஜ்யத்தை எனக்கு கொடு, நான் தான் திருமணம் பண்ணிக்கிட்டேன்ல, எனக்கு இந்த ராஜ்யம் வேணும், நான் தான் இனிமேல் பாண்டிய நாட்டுக்கு ராஜாவா இருக்க போறேன் அப்படின்னு அந்த ஆணவத்துல இவர் பேசும் பொழுது, இவரை அடிச்சு அனுப்ப கூடாதுன்னு பேசி அனுப்பினார். ராஜசிம்மனை அடிக்க கூடாதுன்னு பேசி அனுப்பினார். வழி வழியா மூத்த மகன்கள் தான் நம்முடைய அந்த சிம்மாசனத்தை அலங்கரிக்கிறது. இப்ப நீ வந்து இதை காட்டக்கூடாது, திருமணம் பண்ணிக்கிட்டியா, போ, சந்தோஷமா இரு, மாமியார் வீட்டுக்கு போ, இல்ல வேணுமா ராஜ்யத்துல ஒரு கொஞ்சம் பங்கு பிரிச்சு தர, அங்க அரசாட்சி பண்ணிக்கிட்டு, இங்க பாண்டிய நாட்டுக்கு வரணும், மதுரை ஆட்சி பண்ணணும்னு நீ நினைக்க கூடாது அப்படின்னு அண்ணன் சொல்றார். ஆனா தம்பி கேட்கல. தம்பி என்ன பண்ணா, விறுவிறுன்னு மாமியாரு ஊரு எது, காஞ்சி மாநகர், அந்த நகரத்துக்கு போய் சோழ ராஜா கிட்ட பேசுறார். மாமா நீங்க வாங்க, எங்க அண்ணா ஒன்னும் அந்த அரசாட்சியை குடுக்குற மாதிரி எனக்கு தெரியல, நீங்க கிளம்பி வாங்க, நாம சண்டை போடலாம், போரிட்டு அந்த ராஜ்யத்தை எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு அந்த ராஜசிம்மன் கேட்க, மருமகன் கேட்கும் பொழுது தவிர்க்க முடியாது இல்லையா? மகளை கொடுத்திருக்கார், மருமகன் இத பத்தி வந்து கேட்கும் பொழுது அதை தவிர்க்க முடியாது. அப்படின்ற பட்சத்துல சோழனும் படையெடுத்துக்கிட்டு வர்றார். படையெடுத்து எங்க வர்றார், பாண்டிய நாட்டின் மதுரையின் மீது படையெடுத்து வர்றார். இந்த செய்தி ராஜேந்திர பாண்டியனுக்கு கேட்டுச்சு. கேட்ட மாத்திரத்துல ஓடுறார். எங்க ஓடுறார்? சொக்கேச பெருமானின் திருவடி தேடி ஓடுறார். சுவாமி, அப்பா
அப்பா என்னை காப்பாத்துங்க, அப்பா என்னை காப்பாத்துங்க, ஓடி போய் அவனுடைய திருவடியை சரணாகதி அடைகிறார். அப்பா நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியாது. சோழ ராஜ பேரரசு அப்படின்றது கடல் மாதிரி சேனை. நம்மளுடைய சேனை அதுக்கு ஒப்பிடும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஏரிக்கு கூட சமம் ஆகாது. அந்த சேனையை ஒப்பிட்டா அது கடல், நம்மளுடைய ஆறு போலதான் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றது சுவாமி, எனக்கு புரியல, இது என்னதான், இது எப்படிதான் முடிக்கணும், இது என்ன செய்யணும்ன்றதே எனக்கு தெரியல அப்பா, நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும்னு சிவபெருமானுடைய திருவடியை போய் அடைந்த ராஜேந்திர பாண்டியன் கேட்டு அழுதுகிட்டு இருக்கார் இறைவன் முன்னாடி. சிவபெருமான் அசரீரியாக பதில் சொல்றார். பாண்டியா, திரட்டு படைகளை திரட்டு, படைகளை திரட்டி கொண்டு போ, போர்க்களத்திற்கு செல், அவனும் வருவான். யாரு? சோழராஜனும் வருவான், உடனும் தம்பியும் வருவான். சமர் செய்யுங்கள், வெற்றி உனக்கே, ஜெயம் உண்டாகட்டும், நீ செல், நான் உடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாய்மொழிந்து அருளால் இறைவன். சந்தோஷம், இது போதும். இறைவனுடைய அந்த திருவாய் மலர்ந்தருள்ற ஒரு வார்த்தை போதும், தனியாலும் போய் சண்டை போடலாம் அப்படின்னு நினைச்ச பாண்டியன் படைகளை திரட்டி போர்க்களத்துக்கு போறான். சோழ ராஜாவும் படைகளை திரட்டி போர்க்களத்துக்கு வர்றாங்க. ரெண்டு சேனைகளும் ஒன்றோடு ஒன்று மோதுது. இவங்களது ஆறு மாதிரி கூட இல்ல, ஏரி மாதிரி அளவுக்கு தான் இருக்கு. இவங்களது கடல் அளவு இருக்கு. சோழ ராஜாவது பெரிய பேரரசுன்றதுனால பெரிய படைகள் இருக்கு, இவங்க கிட்ட படைகள் கம்மியாக இருக்கு. அப்பயுமே ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாள்றாங்க, வெட்டிக்கிறாங்க, பிரயோகம் பண்றாங்க, எதிர் பிரயோகம் பண்றாங்க. போர்ல என்னென்ன கலைகள் பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சண்டை அப்படியே உச்ச கட்டத்துக்கு வருது. மும்மரமா சண்டை பாரு, இவங்களும் அவங்களை சலைச்சவங்க இல்ல, அவங்களும் இவங்களை சலைச்சவங்க இல்ல அப்படின்ற மாதிரி காலையில ஆரம்பிச்ச சண்டை உச்சி வெயிலுக்கு வந்து நிக்குது. அதிகமான வெப்பம் காரணமாக, வெப்பச்சலனம் காரணமாக வேர்த்து கொட்டுது. படை வீரர்கள் இறந்துகிட்டே போறாங்க. அப்படின்னா சண்டை போட்டு இறக்குறவங்களை விட தண்ணி தாகத்தால இறந்து போறவங்கதான் அதிகம். மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க, மூர்ச்சையாயிடுறாங்க. அப்படி இருக்கிற போது இந்த ராஜா, பாண்டிய மகாராஜா வேண்டாம், சுவாமி வெற்றி நம்ம பக்கம்தான்னு சொன்னீங்க, அது நான் நம்பிதானே நான் இங்க வந்தேன். ஆனா என்னுடைய படை வீரர்களை பாத்தீங்களா எப்படி மயக்கம் போட்டு விழுந்துகிட்டு இருக்காங்கன்னு, என்னப்பா பண்ண போறேன் சிவபெருமானே, சொக்கேசா அப்படின்னு அவரை நினைச்ச தருணத்துல கண்ணு கெட்டின தூரம் தண்ணியே கிடையாது. அந்த இடத்துல சுவாமி தண்ணீர் பந்தல் அமைக்கிறார். ஒரு பானை, தண்ணீர் பந்தல், அதாவது ஒரு 4 கொம்பு மாதிரி நட்டு அதுல ஒரு தண்ணீர் பந்தல் அமைச்சா எப்படி அமைப்போமோ அது போல தண்ணீர் பந்தல் அமைச்சு ஒரே ஒரு பானை கொண்டு ஒரு சித்தர் வடிவுல, ஒரு முனிவர் சித்தர் வடிவுல அப்படி நிக்கிறார் சுவாமி. நிக்கும்போது ஆயிரக்கணக்குல இருக்காங்க போர் வீரர்களும், யானைகளும், குதிரைகளும், காலார்படைகளும் அப்படின்னு போர்ல ஒரு ஆயிரக்கணக்குல இருக்காங்க. இந்த ஒரு பானை தண்ணியே எத்தனை பேருக்கு கொடுக்கறது? ராஜா திகைக்கிறான், என்ன சுவாமி பண்றது அப்படின்னு நினைச்ச க்ஷணத்துல அந்த பானையை தூக்கி இறைவன் தன்னுடைய சிரத்துல வைக்கிறார். சித்த பெருமான் தன்னுடைய சிரத்தில் வைக்கும் போது அந்த பானையில அநேக ஓட்டைகள் விழுது, அங்கங்க ஓட்டைகள் விழுது. அந்த ஓட்டைகள் மூலமாக எல்லா வீரர்களும் வாய்க்கே போகுதான் தண்ணி. வீரர்கள் முன்னாடி வாய்க்கே போகுது. யானைகளும் தண்ணி குடிக்குது, குதிரைகளும் தண்ணி குடிக்குது, போர் வீரர்களும் தண்ணி குடிக்கிறாங்க. எல்லாருக்கும் தண்ணி தாகம் அப்படி தணிஞ்சு போச்சு. பாண்டிய நாட்டு படைகளுக்கு மட்டும், சோழ நாட்டு படைகளுக்கு இறைவன் கொடுக்கல. புரியுதுங்களா? பாண்டிய நாட்டுக்கு மட்டும் கொடுத்தார். அது கொடுத்து முடிஞ்சு அவர் மறைஞ்ச பிறகு மறுபடியும் போர் மூண்டது. 2 பேரும் மாறி 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 சண்டை போட்டதுல பாண்டியராஜனுக்கு வெற்றி. சோழராஜன் தோத்துட்டார். தோத்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த பாண்டிய ராஜேந்திரனுடைய காலில் வந்து அவர் விழுறார். அண்ணா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு தன்னுடைய தம்பியும் அவர் காலில் வந்து விழுறாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு முதல்லயே தெரிஞ்சிருக்கு,
என்ன அந்த தம்பிக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம கிட்ட படைபலம் கம்மி, குறைவா இருக்கு. அப்பவும் அண்ணா இந்த அளவுக்கு தைரியமா ஒரு படை நடத்தி எடுத்து வந்திருக்காருன்னா இது கண்டிப்பா சிவபெருமானுடைய திருவருளாத்தான் இருக்கும்னு நினைச்ச க்ஷணத்துல அவன் உளம் மாறுது. அந்த தான் என்ற ஆணவம் அங்கு அழிய பெற்றான். ராஜசிம்மன் அழிய பெற்றான். உடனே அவருடைய கால்ல வணங்குறாங்க. என்னுடைய கால்ல வணங்க வேண்டியதில்லை, என்னுடைய பாதத்தை வணங்க வேண்டியதே இல்லை. ஆளில்லா கானகத்தில் யாரும் வர முடியாத தொலைவில் நானே இருக்கிறேன் என்று தண்ணீர் பந்தல் அமைத்த என் சோமசுந்தர கடவுளை சென்று வணங்குவோம் அப்படின்னு இவங்க 3 பேரும் இறைவனுடைய திருவடியை சேர்ந்து வணங்கி, சிவபெருமானே சொக்கேசா சோமசுந்தரா அப்படின்னு அவனுடைய திருவடியை வணங்குறாங்க. ராஜேந்திர பாண்டியன் ராஜசிம்மனுக்கு ஒரு சில பகுதிகளை கொடுத்து ஆட்சி செய்யும்படி அமைத்து சோழராஜாவின் நட்பு மீண்டும் நீடிக்க செய்து அவரை காஞ்சி மாநகருக்கு வழி அனுப்பி வைத்தார். இப்படியாக இந்த படலம் முடிவடைகிறது. இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த கூட பிறந்த பொறப்பே நமக்கு எதிரியா திரும்புதுன்னா அந்த பொறப்பு எது தெரியுமா? நம்ம கூடவே இருக்கிற கர்ம வினை. நாம பிறந்து வந்தாலும் இந்த கர்மா அழியாம பிறப்பெடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம கூட பிறக்கிற சகோதரனை போல பிறந்துகிட்டே இருக்கு. அந்த கர்ம வினையோட ஆணவத்தை அடக்கணும் அப்படின்னா நாம எங்க போய் நிக்கணும்? சோமசுந்தர பெருமானின் திருவடியை ஒரு முறையாவது தரிசனம் பண்ணணும். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். அடுத்தது 36வது படலமாக ரசவாதம் செய்த படலம். இது மிக அருமையான படலம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படலம். இது நான் ரொம்ப ரசிச்சு படிச்சேன். அப்படின்னா இறைவன் இந்த அளவுக்கும் கருணை கொண்டவனா, இந்த அளவுக்கும் கருணை கொண்டவனா அப்படின்னு கண்கள்ல நீரெடுத்து படிச்ச படலம் இது. ரசவாதம் செய்த படலம். தீட்சை வாங்க தேவையில்லை, உட்கார்ந்து அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு தியானம் ஒரு 40 மணி நேரம் 50 மணி நேரம் 2 வருஷம் 3 வருஷம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. காடு மேடு தேடி ஓடணும்னு அவசியம் இல்லை. அன்பால் அவனை கட்டி போட முடியும், அவனை கட்டி போட முடியும்னு உணர்த்திய படலம் ரசவாதம் செய்த படலம். பாண்டிவள நாட்டிலே மதுரை மாநகருக்கு கிழக்கே வைகை ஆற்றின் தென்கரையில் திருப்புவனம் என்ற சிவக்ஷேத்திரம் உண்டு. இப்ப திருப்புவனம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த திருப்புவனத்தில் பூவனநாதர், இறைவனுடைய பெயர் என்ன? பூவனநாதர் அப்படின்னு அழகான திருநாமத்தை கொண்டு இருக்கும் இறைவனை அனைவரும் வந்து தொழுவாங்களாம். அந்த கோவிலுக்கு தொண்டர்கள் வருவார்கள், தாசிகள் வருவார்கள், மற்றவர்கள் எல்லாரும் வருவார்கள். எல்லாரும் எதுக்கு அந்த கோவிலுக்கு வர்றாங்கன்னா, தன்னுடைய தவப்பயன் தான் செய்த தவப்பயன் காரணமாக, அந்த தவப்பயன் ஒண்ணு செஞ்சிருந்தா அந்த திருப்புவனநாதரை வாழ்நாள்ல ஒரு முறையாவது போய் தரிசனம் பண்ணணும். வாழ்நாள்ல ஒரு முறையாவது தரிசனம் பண்ணணும். கல்லே சிவலிங்கமாக பாவிக்கப்பட்டதாம் அந்த இடத்துல. என்ன? அந்த திருப்புவனத்துல இருக்கிற ஒவ்வொரு கல்லுமே சிவலிங்கம். திருவண்ணாமலையில் அடிக்கொரு சிவலிங்கம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் திருவண்ணாமலை மண்ணை மிதிச்சாவே இந்த செருப்பு போட்டுக்கிட்டு போக கூடாது, புரியுதுங்களா? அது போல் இந்த திருப்புவனநாதருடைய அந்த திருமேனி, அந்த கோவில் ஒவ்வொரு பாறையும் ஒவ்வொரு கல்லுமே சிவலிங்கமாக காட்சி தருமா. உண்மையான தவப்பயன் பெற்ற அனைவருக்கும் அந்த இடத்துல இறைவனுக்கே தன்னை தாசம் செய்து கொண்ட தேவதாசிகள். அவங்க யாரு? ஒவ்வொரு நாளும் விடிவதற்கு முன்னமே எழுந்து வைகையாற்றில் நீராடி சிவபூஜை செய்து திருக்கோவில் சேர்ந்து சிவ சந்நிதி முன் அடைந்து
பூவனநாதரை வணங்கி அந்த தெய்வத்திற்கு மன்னன் முன் மட்டுமே நாட்டியம் ஆடுவாங்க. அந்த தெய்வத்திற்கு முன் மட்டுமே தலை வணங்கி அந்த தெய்வத்தை மட்டுமே வணங்கி அந்த தெய்வத்திற்கு மட்டுமே பூஜைகள் செய்து அந்த தெய்வத்திற்கு மட்டுமே அறுசுவை உணவுகள் படைத்து சிவபெருமானுக்கே சிவபெருமானுக்கே தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டவர்கள். தேவனாகிய சிவபெருமானுக்கு தன்னையே அர்ப்பணம் செய்த தாசிகள். தாசின்னு அதான் தாசம், அதாவது தன்னை அர்ப்பணிக்கிறது. தேவதாசிகள் அப்படின்னு பேரு அவங்களுக்கு. அவங்க ஒவ்வொரு நாளுமே திருபுவனநாதர் மேல வச்சிருந்த காரணனால இறைவனை தவிர்த்து எங்கேயுமே போக மாட்டாங்க. கோவில்லையே தான் இருப்பாங்க. அவங்க கோவில்லையே தான் இருப்பாங்க. கோவில் சுத்தம் பண்ணுவாங்க, இறைவனுக்கு என்ன தேவையோ அது செய்வாங்க, இத மட்டும் பண்ணுவாங்க. இறைவனுடைய அடியார்கள் யாரேனும் வந்தா அவங்களுக்கு உணவு சமைச்சு போடுவாங்க, அன்னம் பாலிப்பு பண்ணுவாங்க. அந்த அடியார்கள் மகிழ்ந்து கொடுத்த பொருட்கள் வைத்து மறுபடியும் இறைவனுக்கு தொண்டு செஞ்சு மறுபடியும் அன்னம் பாலிப்பு பண்ணுவாங்க. தினமும் இதே அவங்களுடைய கடமைகளாக இருந்துச்சு. அதுல அழகான ஒருத்தி, தமிழ் பெயர் பொன் அணையாள். அந்த அம்மா பேர் என்ன? பொன்னணையாள். அத்தனை பேருக்குமே அங்கிருந்த தேவதாசிகள் அத்தனை பேருக்குமே தலைமையானவள் பொன்னணையாள். அவ்வளவு அழகு, பெண்ணில் சிறந்தவள். என்னம்மா பெண்ணில் சிறந்தவள்னு சொல்ற? ஆமா, அழகிலும் சிறந்தவள். தேவர்களும் கண்டு மோகம் கொள்ளும் பேரழகு படைத்தவள். அமுதச்சாயல் பெற்றவள். வீணையை இசைப்பதிலே, இனிமையாக பாடுவதிலே, அருமையாக ஆடுவதிலே தேவமாதரை நிகர்த்திருந்தாள். தேவமாதர்கள் யார்? ரம்பை, மேனகை, ஊர்வசி. இவங்க கூட இவகிட்ட வந்து பிச்சை வாங்கணும், அந்த அளவுக்கு இவ அழகுல அவ்வளவு அழகு. ஆனாலும் தன்னை இறைவனுக்கே சமர்ப்பணம் செய்து அங்கேயே அந்த திருப்புவனத்திலேயே பல தொண்டுகள் செஞ்சு இறைவனையே தன்னுடைய கணவனாக, இறைவனையே தன்னுடைய மகனாக, இறைவனையே தன்னுடைய குழந்தையாக பாவிச்சு பல முறையாக இறைவனை அடைஞ்சுகிட்டே இருந்தா. ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படுவா, ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுவா இறைவன் மேல. அந்த மலர் தொடுத்து, தன் கையால மலர் தொடுத்து இறைவனுடைய திருமேனிக்கு சாத்திட்டு அப்படி உட்கார்ந்து அழகு பாப்பாளாம். அப்பா என்ன அழகு, நீ எப்படி ஒரு அழகு, உன் அழக பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. கண்ணு மேல வச்ச கண்ணை எடுக்கவே முடியலையப்பா. என்ன சொல்வாளா? உன் மேல வச்ச கண்ணை எடுக்கவே முடியல, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுதே அப்படின்னு. அப்ப நினைச்ச அவ மலர் பறிக்க போறா. அதுக்கு முன்னாடி இறைவன் முன்னாடி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காளா. சில மலர் தொடுத்து வந்து அத பூ கட்டிக்கிட்டே, அப்பா என்ன அழகா இருக்க நீ அப்படின்னு சந்தோஷமா அவரை பார்த்துக்கிட்டே, அந்த திருப்புவனநாதரை பார்த்துக்கிட்டே அப்படி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தவளுக்கு என்ன தோணுச்சோ, உன்னை தங்கத்துல செஞ்சு பார்த்தா உன் திருமேனி எவ்வளவு அழகாக இருக்கும். ஏன்பா, உன்னை தங்கத்துல செஞ்சு பார்த்தா உன் மேனி எவ்வளவு அழகாக இருக்கும் அப்படின்னு சந்தோஷப்பட்டாலாம். அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்ணார், தன்னுடைய மனைவி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்ணார், தன்னுடைய மனைவி பறவை நாச்சியாருக்காக, பறவை நாச்சியார் அன்னம் பாலிப்பு பண்ணணும், அடியார்களுக்கு உணவு அமுது படைக்கணும், ஆனா தன்கிட்ட காசு இல்ல அப்படின்றதுனால அவர் பாடினார் திருமுதுகுன்றத்துல. பொன் செய்த மேனியினீர் புலித்தோலை அரை கசைத்தீர், முன் செய்த மூகையிலும் எரித்தீர் முதுகுன்ற மந்தீர், மின் செய்த நுண்ணிலையாள் பறவை இவள் தன் முகப்பே, என் செய்தவாரடிகேள் அடியேனித்தளம் கெடவே, அடியேனித்தளம் கெடவே முதுகுன்றம்
அமர்ந்தவனே அப்படின்னு முன் செய்த மேனி நீர் பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மெல்லிற்கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே அப்படின்னு உன்னுடைய உருவத்துல அந்த பொண்ணுல வார்த்தெடுத்து அப்படி பார்த்தா இன்னும் நீ எவ்வளவு அழகா இருக்கப்பா இருப்பப்பான்னு அந்த பொன்னணையால் நினைச்சுக்கிட்டே இறைவன் முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு மலர் பறிக்க தோட்டத்துக்கு போயிடுறா. சாயந்தரம் பூஜைக்காக மலர் பறிக்க தோட்டத்துக்கு போறா. அப்படி தோட்டத்துக்கு போனவ அங்க அக்கம் பக்கத்துல இருந்த தோழிகள்லாம் பேசுறத கேக்குறா. இந்த மதுரை இருக்கிறாரே சுவாமி, சொக்கேச பெருமான் மதுரையில இருக்கிறாரு இல்ல, அவர் என்னென்ன திருவிளையாடல் பண்ணிருக்காராம் தெரியுமா? இந்திரனுடைய பழி தீர்த்தாராம், 7 கடலை மதுரைக்கு வர வச்சாராம், குண்டோதரனுக்கு அன்னமிட்டாராம், கடலை வற்ற வச்சாராம், மேருவையெல்லாம் செங்கால் அடிச்சாராம், மாணிக்கத்தை வித்தாராம், கல்யாணிக்கு கரும்பு கொடுத்தாராம், என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதாவது என்னன்னு அவர் பண்ண திருவிளையாடல் ஒவ்வொன்னும் அந்த தோழிமார்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேசின பேச்சு இவளுடைய காதுல விழுது. யாருக்கு? பொன்னணையாளுடைய காதல் விழுது. அந்த விழுந்த க்ஷணத்துல சொக்கேச பெருமானே, மதுரையை ஆள்பவனே, இறைவா, இந்த பேதையின் ஆசையை நிறைவேற்றுவாயா? உன்னால் முடியாதது எதுவும் இல்லை என்று சொல்கிறார்களே என் தோழியர்கள், உன்னால் முடியுமா? நீ கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாயா? நான் வினவுவதை, நான் பிதற்றுவதை நீ கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாயா, அல்லது கேட்காதது போல் பாவனை செய்து கொண்டிருக்கிறாயா? ஏன்னா நீ அவ்வளவு தொலைவுல இருக்கிற, நான் திருபுவனத்துல இருக்கேன், நீ எவ்வளவோ தொலைவுல இருக்க. நான் சொல்றது உனக்கு கேக்குமா? இல்ல கேக்குறது போல நீ பாவனை பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்பா அப்படின்னு அவ கேட்டாலாம். அவ கேட்ட க்ஷணத்துல அன்னைக்கு சிவபெருமான் சித்த உருகொண்டு பொன்னணையால் இருக்கும் வசிக்கும் அந்த திருபுவனம் சேர்கிறார். அந்த கூட இருந்த தோழியர்கள்லாம் தினமும் வர அடியார்களுக்கு உணவு போடுவாங்க, உணவு பரிமாறுவாங்க. இவர் போய் அமர்ந்த உடனே பொன்னணையால் எங்கே அப்படின்னு கேக்குறார். சுவாமி கேட்டதும், ஏன் அவங்க ஏன் வரணும், நாங்களே உங்களுக்கு பரிமாறுறோம், நீங்க சாப்பிடுங்க. இல்ல அவளை அழைச்சிட்டு வா. இல்ல அவங்க இங்க வரமாட்டாங்க, அவங்க இங்கெல்லாம் வரமாட்டாங்க. தோழியர்கள் சொல்றாங்க அவங்க இங்கெல்லாம் வரமாட்டாங்க, அவங்க உள்ளவேதான் இருப்பாங்க, அவங்க இறைவனுக்கு மட்டும்தான் சேவை பண்ணுவாங்க, வேற யாருக்கும் எதுவும் நான் கூப்பிட்டேன்னு நீ போய் சொல்லு, அவ வருவா. இதையே போய் அவங்க சொல்றாங்க. அம்மா, உங்களை பார்க்க ஒரு சித்த புருஷர் வந்திருக்கார், நீங்க உணவு பரிமாறினாதான் சாப்பிடுவேன்னு சொல்றார். ஆனா தினமும் வர்றவங்களை போல இவர் இல்ல, இவர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கார் அப்படின்னு சொல்லவும் பொன்னணையால் உள்ளிருந்து வெளியே சுவாமி அந்த முகம் கருணையே வடிவான முகம், 100,000 கோடி சூரிய பிரகாசம், சூரியன் ஒன்று சேர்ந்து ஆனா குளிர்ந்த சந்திர கலையாக தெரிகிறாராம் சுவாமி. எப்படி? சூரிய பிரகாசம், சூரியன் போல் ஜோதி, 1000 சூரியன் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும், அவ்வளவு பளிச்சுன்னு, ஆனா கண்ணுக்கு குளிர்ச்சியா அழகா தெரிகிறார் அப்படின்னு சொன்னாங்களாம் தோழிமார்கள். அது உண்மைதான். அப்படி சொக்கி போய் அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவ அப்பயும் தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டு, சுவாமி சாப்பிடுங்க. பொன்னணையால் என்ன ஆச்சு உனக்கு, நீ ஏன் இவ்வளவு மெலிஞ்சு போயிருக்க, உனக்கு என்ன பண்ணுது? ஒண்ணு இல்ல சுவாமி, நான் நல்லாதானே இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சு சுவாமி, நான் நல்லாவே இருக்கேன். இல்ல, உன் மனசு ஏதோ கஷ்டப்படுது, நீ சொல்ல மாட்டேன். தோழியர்கள் சொல்றாங்க, ஆமா அம்மா இப்ப கொஞ்ச நாளா சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, எந்த காரணம் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு.
பொன்னணையால் என்னிடம் கூறு, உனக்கு என்ன கவலை, என்னிடம் கூறு அப்படின்னு இறைவன் கேட்ட க்ஷணத்துல, சுவாமி எனக்கு என்ன கவலை வந்துட போகுது, என் திருப்புவனநாதரின் மேல் நான் கொண்ட காதல், அதீதமான காதல். இந்த பிறவி நான் குழந்தையாக இருந்தேன், சிறுமியாக வளர்ந்தேன், வயதிற்கு வந்தேன், இப்பொழுது கன்னி பருவத்தில் இறைவனுக்கு என்னாலான கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த உடல் மாறிக்கொண்டே வருகின்ற உடலுக்கு எதற்கு தங்க ஆபரணங்கள், தங்க நகைகள்? என்றென்றைக்குமே மூலமும் முதலுமாக இருக்கும் என் இறைவன் சிவபெருமான் திருப்புவனநாதனுக்கு தங்கத்தில் திருமேனி செய்து பார்க்க ஆசைப்பட்டேன். என் உயிர் இங்க வந்து போகும் அடியார்கிட்ட கேட்க வேண்டியதானே, அந்த அடியார்கள் வந்து போறாங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தங்கம் கொடுத்து நான் எப்ப அவரை செஞ்சு என் உயிர் போயிரும் போல இருக்கே. இத நினைச்சு நினைச்சு என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல. என்ன கேக்குறா, இத நினைச்சு நினைச்சு என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல, சுவாமியை நாம எப்ப தங்கத்துல செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு இத நினைச்சு நினைச்சு எனக்கு தூக்கம் வரல சுவாமி, அதனாலதான் நான் இப்படி ஆயிட்டேன். பொன்னணையால் கவலைப்படாது, கவலை கொள்ளாதே, உன் இல்லத்தில் இருக்கும் அனைத்து பாத்திர பண்டங்களையும் கொண்டு வா. என்னென்ன சாமான் வச்சிருக்க? சுவாமி ஈய சாமான் இருக்கு, பித்தளை சாமான்லாம் எல்லாம் வச்சிருக்கேன், அடியார்களுக்கு நான் சாப்பாடு செஞ்சு போடணும். பரவாயில்ல, அது வேற வாங்கிக்கலாம், நீ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து என் முன்னாடி. தோழியர்கள்லாம் சொல்றாங்க, திருடி இந்த இவர் சித்தர் மாதிரி தெரியலடி, வேற யாரும் மாதிரி தெரியுது, என்னமோ பண்ண போறாரு, ஒருவேளை இந்த ஜாமான்தெல்லாம் தங்கமா மாத்திருவாரோ அப்படின்னு இந்த தோழியர்கள் எல்லாம் பேசுறாங்க. இறைவன் அப்படி திரும்பி பார்த்தோன்னே அவங்க அமைதியாயிட்டாங்க. சொன்னதை செய்யுமா, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து என் முன்னாடி. அப்படி முன்னாடி வச்ச க்ஷணத்துல சுவாமி என்ன பண்றார், இதனைத்தையும் சேர்த்து நான் பார்த்துட்டேன், இதெல்லாத்தையும் சேர்த்து நான் பார்த்துட்டேன். அட்டமா சித்திகளில் ரசவாதம் பண்றதும் ஒரு சித்தி இல்லையா? அந்த சித்துக்கே தலைவனான இறைவன் முன்னாடி இருக்க அந்த பாத்திரங்கள்லாம், இத இன்னைக்கு நைட்டு முழுக்க, இன்னைக்கு இரவு முழுக்க இத பதப்படுத்து, இந்த பாத்திரங்கள்லாம் போட்டு எரி, இது காலையில தங்கமா இருக்கும், உரியவரிடத்தில் சேர்த்து செய்து கொள் அப்படின்னு இறைவன் வாய்மொழிந்து சொல்ற. இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு, நான் காண்றது கனவா நினவா, என் முன்ன இருக்கிறது யாரு என் புரியலையே அப்படின்னு ஒரு குழப்பத்துல இந்த அம்மா இருக்கும் பொழுது, பொன்னணையால் இருக்கும் பொழுது, சுவாமி எதுக்கும் நீங்க இருங்களேன், இன்னைக்கு இரவு முழுக்க இங்கே இருங்களேன், காலையில இது தங்கமா மாறி நான் அச்சுல வார்த்துட்ட பிறகு அந்த அம்மா மெழுகுல இறைவனை பண்ணி வச்சிருக்கா, ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கா, மெழுகுல தங்கத்தை உருக்கி ஊத்தணும், அது மட்டும்தான் பாக்கி. அப்படி இருக்கும் பொழுது நீங்க இருங்களேன், இதையும் செஞ்சுட்டு போயிருங்க, இருங்க சுவாமின்னு அவ கேட்கும் பொழுது முடியாது, முடியாது. நீ இறைவனை தங்கத்தில் செய்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டு யார்கிட்ட வேண்டன? மதுரையில் எழுந்தருளுக்கும் சொக்கியேச பெருமானிடம் என் வேண்டுதலை வைத்தேன் பச்சல்ல. அப்புறம் அவர் வந்தார்னா அவர் வேலையை முடிச்சுட்டு அவர் போனோம்ல. யார் சொல்றா? சுவாமியே சொல்ற. என்னுடைய மீனாட்சியை பிரிந்து நான் இருக்க மாட்டேன், அவளை பிரிந்து இருக்க கூடாதுன்றதுனாலதான் கையிலையே மதுரையாக மாற்றினேன், மதுரையை கைலையாக மாற்றினேன். அவளை பிரிந்து ஒரு நாளும் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்ன க்ஷணத்துல தம்மாக்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது. இறைவா சிவபெருமானே, மதுரை சொக்கேசனே, சோமநாத பெருமானே, அடியனுக்காக வந்தனையா, அந்த அடியாளுக்காக வந்தனையா, எனக்காக வந்தனையான்னு அழுறா. அவர் மறைஞ்ச அந்த க்ஷணத்துல அந்த பாத்திரங்கள் எல்லாம் போட்டு, அந்த பாத்திரங்கள் எல்லாம் உருக்கி, அந்த உருக்கின அந்த பாத்திரத்தை, அந்த தங்க, இப்போ அந்த தங்க அந்த ரசத்தை அவ செஞ்சு வச்சிருந்த மெழுகு, இறைவன் திருமேனிய மெழுகுல செஞ்சு வச்சிருந்தால, அதுல ஊத்தி அவரை பிரிச்சு எடுத்தா சிவபெருமான் அழகாக காட்சி தர. குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் கூமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காண பெற்றாள். மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே அப்படின்ற மாதிரி அழகாக இறைவனை சிலையாக வடித்து
அப்படி ஒரு குழந்தைய கட்டி பிடிச்சுக்கிற மாதிரி அப்படி அணைச்சுக்கிட்டாலாம் சுவாமிய. அப்படி அணைச்ச நேரத்துல அந்த கன்னத்துல இப்படி கிள்ளி இருக்கா பாருங்க. அந்த கிள்ளுன அடையாளம் இன்னமும் இறைவனின் திருமேனியில் இருக்கு திருப்புவனத்துல. சுவாமி என்ன அழகா வந்து அந்த ரசவாதம் பண்ணி கொடுத்தாரு பாத்தீங்களா? அவர் நினைச்ச மாத்திரத்துல முடியும் அவரால. இதுல நாம இந்த இடத்துல இந்த படலம் இந்த திருவிளையாடல் முன் நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இறைவனை போய் சேர்றதுக்கு உடல் வேணும். உடல் வேணும். இந்த பிறவி என்ற பெருங்கடலை உடல் என்ற படகை கொண்டு ஆன்மா இறைவனை சென்று அடையணும். புல்லாய் பூடாய்ன்னு பல பிறவி எடுத்துட்டேன். இப்பதான் மனுஷ பிறவி கிடைச்சிருக்கு. இந்த மனுஷ பிறவிய இந்த மனித பிறவிய அழகா பயன்படுத்திக்கணும். சிவசிவான்னு சொல்லணும். தேவாரமும் திருவாசகமும் பாடணும். அவனை நினைக்கணும். அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும். இந்த மனித பிறவிய இந்த உடல் என்ற படகு மூலமா இந்த ஆன்மாவை இறைவன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். யார் என்ன ஆசைப்பட்டாலும் இறைவன் நடத்தி வைப்பார். நம் வேண்டுதல்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில், இறைவனே கதி என்று நம்மை சமர்ப்பித்துக் கொண்ட பட்சத்தில் இறைவனே வந்திறங்கி நமக்காக அனைத்துமே தருவார். மதுரை சொக்கேச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. குரு அருள் ஆன்மீக மையத்துக்கு நன்றிகள். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பேக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குலைவிலாது உயிர்கள் வாழ நன்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வியில் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்கந்தனர் வானவராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனம் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் வெண்ணொரு மானாய் போற்றி அண்ணாமலை என் மண்ணா போற்றி கண்ணார முதற் கடலே போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.